மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். தாம்பரம் மாநகர திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் மு. தேவபாலாஜி தலைமையில் நடைபெற்ற விழாவில் 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தாம்பரம் மாநகராட்சி மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை திமுகவினர் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 70வது வார்டு நூத்தன்சேரி மாணிக்கம் நகர் பேருந்து நிலையம் அருகே தாம்பரம் மாநகர திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் மு. தேவபாலாஜி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக குக்கர் வழங்கப்பட்டது. ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பில் தாம்பரம் நூத்தஞ்சேரியில் நடைபெறும் முதல் கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கூட்டத்தில் முன்னதாக பேசிய 5வது மண்டல குழு தலைவர் எஸ். இந்திரன் மாடம்பாக்கம் பகுதியில் திமுக ஆட்சியில் செய்த மக்கள் நலப்பணிகளை பட்டியலிட்டு பேசினார். மேலும் தற்போது மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை அவர் பட்டியலிட்டு பேசினார். இங்கு பல திட்டங்களை இன்றைக்கு மாடம்பாக்கத்தில் நான் செயல்படுத்தி இருக்கின்றேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் ஏதேனும் ஆண்டான இந்த மாடம்பாக்கத்தில் ஏதாவது ஒரு திட்டம், எங்கேயாவது ஒரு ரோடு, எங்கேயாவது காவா, எங்கேயாவது கல்வெட்டு, எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு திட்டங்களை, எங்கேயாவது ஒரு லைப்ரரியோ ஒரு மருத்துவமனையோ ஏதாவது கட்டிக்கிறாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாங்கள் ஏற்பட்டு சாந்தி நிகேதன் முதல் வேங்கை வாசல் வரை, வேங்கை வாசல் ஏரி வரை கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவுல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள் காரணத்துக்காக 7 கோடி ரூபாய் செலவுல மிகப்பெரிய கால்வாய இன்னைக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரோட உதவியோடு இன்றைக்கு மண்டல தலைவர் என்கின்ற முறையில இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு அரவிந்தர் இடத்துல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில 2 லட்சம் ரூபாய் செலவுல மேல்நிலை 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 50 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிய சட்டமன்ற உறுப்பினர் உதவியில. அதோடு மட்டும் இல்ல, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி தெருவுல 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட 50 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. அதோடு இல்லாம செக்ரட்டரியேட் காலனியில 25 லட்சம் ரூபாய் மருத்துவமனை, பெரியார் நகர்ல ஒரு மருத்துவமனை, 25 ஒரு மருத்துவமனை. இதை விட பெரிய விஷயம் கேட்டா, செத்து போனா ஒரு யாரை இறந்துட்டாங்க, அது எரிக்கிறதுக்கு சுடுகாட்டுல போய் காத்துட்டு இருக்கணும், விறகு இருக்குதா விரட்டிக்குதான்னு பாத்துக்கணும். அதெல்லாம் மாத்தி இன்றைக்கு மின்சார தகன மேலை 185 1,85,00,000 ரூபாய் செலவுல மிகப்பெரிய மின்சார தகன மேடை இன்றைக்கு அமைத்திருக்கின்றோம், வரலாறு படைத்திருக்கிறோம். நீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது வரைக்கும் 10 வருஷம் தானே எவனா பண்ணாடா? ஒரு பொனரிக்கத்துக்காக வழி பண்ணாடா? சொல்லு, எதுவுமே செய்யலையே. அந்த மாதிரி ஆட்சி இன்னைக்கு பசுமை உரைக்குடில் இன்னைக்கு எருவா, இன்னைக்கு குப்பையெல்லாம் உரமா மாத்துறதுக்கு இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் சொல்ல மிகப்பெரிய பசுமை உரக்குடில் பண்ணிருக்கோம். 105 குளம், இந்த குளம் கேப்பாட்டு கிடந்தது, ஒரே அந்த குளம் சீர்கெட்டு போய் கிடந்தது. அந்த குளத்தை இன்னைக்கு எஸ்.ஆர். ராஜா எம்எல்ஏ போய் பார்த்து இந்த குளத்தை உடனடியா சீர் பண்ணணும் எனக்கு ஆணையிட்டதன் விளைவாக இன்றைக்கு 57 லட்சம் ரூபாய் செலவில் அந்த குளம் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் அகற்றப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய குளத்தை அன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சதானந்த பூங்கா 20 லட்சம், நூத்தஞ்சேரி நீதிநிலை மேற்சென்று 50 லட்சம், இப்படி எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு இந்த மாடம்பாக்கம் பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றோம் சொன்னால் உங்களுடைய ஆதரவோடு அன்போடு இன்றைக்கு மீண்டும் பகுதி தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக பணியாற்ற வேண்டும். இப்படி திட்டங்களாக சொல்லியிருக்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் தொடர வேண்டும், இன்னும் பல திட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டும் சொன்னால் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்ன உதயசூரியன்
என்றைக்கும் மறவாத மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரே சின்னம் உதயசூரியன், உங்களுக்காக உழைக்கின்ற சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி அண்ணன் டி.ஆர். பாலு என்னைக்கு எப்பொழுதும் நீங்க மறக்காம இவ்வளவு பேசிருக்குமே, இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பை தாய்மார்கள் வழங்கியிருக்கீங்க. இந்த தாய்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க வழங்க வேண்டும். இந்த ஆட்சி தொடர வேண்டும், நல்ல ஆட்சி மீண்டும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். அடுத்து பேசிய தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் என் மருது கணேஷ். ஜனநாயகம் வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும். மீண்டும் மோடி ஜெயித்தால் 10 ஆண்டுகளாக எந்த நன்மையும் செய்யாத மோடி, 10 ஆண்டுகளாக மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த மோடி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பண மதிப்பிழப்பு என்ற நடவடிக்கை, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று கூறி நம்மை எல்லாம் நடுத்தெருவில் நிற்க வைத்த மோடி மீண்டும் வேண்டுமா? யோசித்து பாருங்கள். விவசாய சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழித்த மோடி மீண்டும் வேண்டுமா? யோசித்து பாருங்கள். அம்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி கொடுக்கின்ற மோடி, ஏழைகளை வஞ்சிக்கின்ற மோடி மீண்டும் வேண்டுமா? யோசித்து பாருங்கள். ஏற்கனவே இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு மாநிலங்களில் புறவரி வாசல் வழியாக ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கலைத்து சிறுபான்மை எம்எல்ஏக்களை கொண்டவர்கள் மூலம் மீண்டும் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மோடி மீண்டும் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் அதிபர் ஆட்சி தான் நடக்கும். அண்டை நாடுகளான இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அதிபர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதிபர் ஆட்சி என்றால் என்ன? நீங்கள் ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது. சுதந்திரம் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, மக்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். அதே நிலையை தான் இந்தியாவிலையும் கொண்டு வர துடிக்கிறது பாஜக அரசாங்கம். நிச்சயம் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் கூட்டணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைத்து உருவாக்கியுள்ளார். வட மாநிலங்களிலே உள்ள அனைத்து தலைவர்களும் நமது தலைவரை, நமது முதல்வரை வியப்பாக பார்க்கிறார்கள். அடுத்து பேசிய துணை மேயர் கோ. காமராஜ். தாம்பரம் மாநகராட்சி ஆனவுடன் ஒரு பெண் மேயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பெண் மேயரை யார் தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு கடும் போட்டி. அந்த போட்டியிலே தலைவர் அவர்களே அறிவிக்கின்றார்கள், தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட நலத்திலே சேர்ந்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு வழிவகைகளை வகுத்தார்கள். அந்த வழிவகையிலே என்னுடைய அருமை மகள், இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அருமை மகள் தாம்பரம் வசந்தகுமாரி அவர்கள் நல்ல பட்டதாரி, நடிப்பாளி. அவர்களுடைய குடும்பம் பின்னணி பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்பேற்பட்ட குடும்பத்தை சார்ந்தவரை தான் உங்களின் சார்பாகவும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சார்பாகவும் தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயராக அமர்த்தியிருக்கின்றார்கள். அதேபோல் எனக்கு முன்னால் நான் கார்ல கண்ணாடி இறக்கி விட்டுட்டு தான் வந்தேன். இந்த கொந்தளிப்புப்பா, இந்த மண்டல பகுதி சேர்மனாக இருந்து இன்னும் கொந்தளிக்கிறார். ஒப்பளிச்சு தள்ளிட்டார். மாநகராட்சி செய்ய வேண்டிய சாதனைகளை மேயர் சொல்லுவாரோ துணை மேயர் சொல்லுவாரோ தெரியாது. ஆனால் மண்டல குழு தலைவராக வீட்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் இந்திரன் அவர்கள் அற்புதமாக கூறி அமர்த்திருக்கின்றார்கள். இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுக்கு யோசனை பண்ணி தான் நான் பேசவே வரலன்னு. அந்த மகளிரெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தலைவரை வாழ்த்துங்கள். அதே போல மாத இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், இல்லத்தரசிகள் 1000 ரூபாய் எப்படி கொடுக்கிறார்? எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது செஞ்ச ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான், தளபதியார் தான். 1000 ரூபாய் அற்புதமா கொடுக்குறாங்க. விடுபட்ட மகளிருக்கும் எழுதி கொடுத்துருக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்துடும், விடுபட்டவங்களுக்கும் வந்துடும். அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவனை உங்களை போல் நாளும் சேர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் மறந்துடாதீங்க. கழகத்தினுடைய பொருளாளர் அற்புதமான மனிதர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு தலைவர் இருந்தார். அவர் கூட பக்கபலமாக இருந்து பணியாற்றியவர். இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலெல்லாம் வரும்போது மேம்பாலங்கள்ல யார் பேரை சொல்லலாம்? தமிழ்நாட்டில் அதிகமாக மேம்பாலங்கள் உருவாகிய காலம் அல்ல டி.ஆர். பாலு அவர்களுடைய காலம் தான்.
அப்பேற்பட்ட மாமனிதர் தான் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகின்றார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தலைவரையும் மறைந்த தலைவரும் உங்கள் கண் முன்னால் நிறுத்தி உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேசிய மேயர் கே. வசந்தகுமாரி. மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் பிறந்த நாள் விழாவும் நலத்திட்ட விருதுகள் வழங்கும் விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தேவ பாலாஜி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்திருக்கின்ற தாம்பரம் மார்ச் 1 முதல் தொடங்கி தமிழகம் முழுவதும் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை தொட்டு எல்லா பிரச்சாரமுள்ள நம் மாண்புமிகு தமிழக முதல்வரை குறித்து எல்லாருமே பேசிட்டாங்க. அவர் செய்த சாதனைகளையும் இங்க பல சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிட்டாங்க. இனி நம்ம சொல்றதுக்கு என்ன, சமுதாயத்தில் முன்னேறுவதற்கும் பல வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாக நம்மளுடைய தலைவர் அவர்கள் அறிவித்த விடியல் பயணம், அதை தொடர்ந்து புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பல்வேறு நலத்திட்டங்களை நமக்காக அவர் செய்திருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி சுய உதவி குழு என்பதை நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கொரோனா காலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரையும் எப்படி முடக்கி கொடுச்சு இந்த 2 ஆண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பேரிடராக அமைந்தது. மக்களால் மகளிர் வாரிய கடன்கள் கிட்டத்தட்ட 2600 கோடிக்கும் மேற்பட்ட ரூபாயை தள்ளுபடி செய்து நம்ம எல்லாம் இன்று வாழ வைத்திருக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான். அதையும் தாண்டி நம்ம கூட்டுறவு சங்கங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த நகைகளை மீட்டு நம்ம இடத்துல கொடுத்தது, இது போல பல திட்டங்கள் நம்மளுடைய தலைவர் அவர்கள் நமக்காக செய்து கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து பேசிய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா பேசியதாவது, சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறதுமான தம்பி மு. தேவபாலாஜி அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் மாமன்றத்துடைய உறுப்பினருமாகிய சகோதரர் நடராஜன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய மண்டல குழு தலைவர், ஆனால் இப்பொழுது பல்வேறுபட்ட அணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு 10-12 அணிகள் போடப்பட்டு இன்னும் ஒரு 4-5 அணி பாக்கி இருக்கிறது. ஆனால் அப்படி போடப்பட்ட அணிகளிலே தம்பி நடராஜன் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதி திராவிட நலக்குழு தலைவருடைய பிறந்தநாள் விழாவை முதல் நிகழ்ச்சியாக, சிறப்பான நிகழ்ச்சியாக தம்பி தேவபாலாஜி ஏற்பாட்டில் நடைபெறுகிற முதல் நிகழ்ச்சி என்பதை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கழக தலைவருடைய பிறந்தநாள் விழா, அவர் எப்படியெல்லாம் பணியாற்றினார், எப்படி இந்த இயக்கத்திற்கு வந்தார், எப்படி எங்களை வளர்த்தார், எப்படி இன்றைக்கு அரசு நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறார், இந்த அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற நேரத்தில் பல பேர் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இங்கே பேசிய கருணா கூட சொன்னார், தமிழுக்கும் இந்திக்கும் போட்டி என்று சொன்னார், மோடிக்கும் தலைவருக்கும் போட்டி என்று சொன்னார்கள், இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் போட்டி என்று சொன்னார்கள். என் கணிப்பு சரியாக இருந்தால் இப்ப போட்டி யாருக்கு என்று கேட்டால் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கு தான் இப்பொழுது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரு நாங்க முதல்ல உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம்னு ஒரு போட்டி வந்தா பெண்கள் தான் போடுவாங்க போல தெரியுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்தோம், இலவச பஸ் பயணம், பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மகளிர் விடியல் பயணமாக எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். குறைந்தது ஒரு மகளிருக்கு எவ்வளவு ஒரு மாசம் மிச்சம் இருக்கும் நீங்க தான் சொல்லணும். வாயால சொல்லுங்க பார்க்கலாம், பஸ்ல போற பெண்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு மிச்சம் இருக்கும்னு. ஒரு 1000 ரூபாய் மிச்சம் இருக்குமா ஒரு மாசத்துக்கு? யாரு வாய்ப்பாளர்களே தெரியாது. 1000 ரூபாய் இல்ல 1500, 2000, எனக்கு இன்னொரு நம்பிக்கை இல்லை. குறைஞ்சது ஒரு 1500 ரூபாயில ஒரு மாசத்துக்கு தாம்பரம் வந்து போனாவே உனக்கு எவ்வளவு பஸ் ஃபேர் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இல்ல டி நகர் போயிட்டு வந்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் தெரியும். என் கணக்கு சரியாக இருந்தா ஒரு 1500 ரூபாயில ஒரு சரி 1000 ரூபாயை வச்சுக்கப்பா. ஆமா,
அவங்க வீட்டில் வேலை எல்லாம் டிவி பார்த்துட்டு போய் டி நகருக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு பெண்கள்லாம் வந்துட்டாங்க இப்போ. ஆனா இன்னொரு தடவை என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை என்று அது மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. படிக்கிற பெண்களுக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இது இல்லாத மருத்துவமனையில தேவையான வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்குறாங்க. இதே மாடம்பாக்கத்தில் தான் காலை உணவு திட்டத்தை இதே அரசு பள்ளியிலே தொடக்கி வைத்தோம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் இந்தியாவே இன்றைக்கு வீழ்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசு நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் 1000 ரூபாய் தான் என்ன உங்களுக்கு சும்மா சொல்லுங்களேன். 1000 ரூபாய் நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம். 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கு அரசாங்கம் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு செலவு 15000 கோடி. 12 மாதத்திற்கு தர வேண்டும் என்று சொன்னால் 1500 கோடி. அதைத்தான் நேற்றைக்கு முன்தினம் குஷ்பு அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். குஷ்பு செய்த விமர்சனத்துக்கு நம்முடைய மேயர் வசந்தகுமார் நேற்று பல்லாவரம் கூட்டத்திலே அதற்கு பதிலடி கொடுத்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தப்பி தவிர நீங்க மோடிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு இந்த 1000 ரூபாயை குஷ்பு க்ளோஸ் பண்ணிடும். ஆக இன்றைக்கு ஒரு அரசு நிர்வாகம், திராவிட முன்னேற்ற கழக அரசு, அவரோடு நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் பழகி இருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன், அரசு அதிகாரிகள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இந்த 3 ஆண்டுகளிலே பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகள் அத்தனையுமே செய்தோம். இங்க கூட இந்திரன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம், மாடம்பாக்கத்தை என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம். ஏன்னா இந்திரன் வேணா மறந்துருப்பாரு. நான் 2006 சட்டமன்ற உறுப்பினராக வந்த உடனே முதல் துணை மின் நிலையம் இதே மாடம்பாக்கத்துல தான் அங்கே கொண்டு வந்தேன். அதுதான் முதல் துணை மின் நிலையம் 2006. இதே 105 பகுதியில் இருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் தெரியும், நான் கொடுக்காத பட்டாவே இருக்காது. மாடம்பாக்கத்தில் வச்சு அந்த பட்டாவை கொடுத்தோம்னு நினைக்கிறேன். மாடம்பாக்கம் கோயிலில் வச்சு கொடுத்தோம். மாடம்பாக்கம் 105 பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. சரி, பரவாயில்லை. இப்ப மோடி வந்திருக்கிறார். இப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இருந்தது. மத்திய சர்க்கார் என்னென்ன செய்தார்கள்? காங்கிரஸ் இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறீங்களா? நீங்க 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வந்தது. இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. மேடையில் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்து தெரியுமா? துணை மேயர் உள்ளாட்சி தேர்தல் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். முதல்ல 1984 இந்திரா காந்தி இருக்கும் போதே அதுக்கு கொண்டாந்து நகரபாலிகான்னு சட்டத்தை கொண்டு வந்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. ஆனா இன்னொரு விஷயம், வந்துட்டார் நம்ம அண்ணா வந்துட்டார், புகையில வந்துட்டாரு. நான் இதோட முடிச்சுக்கிறேன் கூட்டத்தை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல் மட்டும் வேணால் அவர்கள் கொண்டாந்திருக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மட்டுமல்ல, இங்கே மேயரா உட்கார்ந்து இருக்கிறாங்க சொன்னால் அதற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. புதிய பொருளாதார கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அதுவும் காங்கிரஸ் பேர் இயக்கம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தில் அறிவை கருதி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தம்பி வேலுமணி அவர்கள், தம்பி கருணா பேசும்போது சொன்னார், மோடி ஈஸ்வரன்னாரு, முருகன்னாரு, பிள்ளையார் என்றாரு. இந்த நாட்டுக்கெல்லாம் அது தேவையா? இன்னைக்கு ஒரு பிரதமர் என்று சொன்னால் எந்த திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொடுக்கிறோம்? திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மாநகராட்சி ஆக்கணும்,
இதுக்கு முன்னே யாராவது செஞ்சாங்களா? மாநகராட்சி காவல் நிலையம் தாம்பரத்தில் கொண்டாந்துருக்கிறோம். 3வது ரயில் நிலையம் தாம்பரத்தில் கொண்டாந்துருக்கோம். இப்படி பல்வேறுபட்ட பணிகள் இன்றைக்கு தாம்பரத்திலே நாங்கள் கொண்டு வந்ததை சொல்லுகிறோம். இன்னும் கொண்டு வர போறதையும் எங்களால் சொல்ல முடியும். இங்கே நம்மளுடைய மோடி அவர்கள் ராமேஸ்வரம் போறது, ஒரு கோயிலா கொள்கிறது, மாலத்தீவுக்கு போறது, பீச்சுக்கு போறது, வாரணாசிக்கு போறது, இமாச்சல் போறது, இதுவே ஒரு பாரத பிரதமர் செய்யற வேலை. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை எப்படி கொண்டு வர வேண்டும், நாட்டு மக்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு தர வேண்டும், இதுதான் தாம்பரம் கூட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. வாயாலே மனசுட்டு போயிடறாங்க. ஆக தாம்பரம் மாநகரத்தின் சார்பாக நேரத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி தேனுமதி அவர்களுக்கும், அவரோடு உறுதுணையாக இருந்த தம்பி தேவபாலாஜி அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த பகுதி வேலத்துடைய செயலர் நடராஜ் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த மாடப்பாக்கம் மண்டலம் 5 நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும், பேர் சொல்லல தப்பா நினைக்காதீங்க, எனக்கு எழுதி கொடுத்து சொல்லியாச்சு. அத்தனை பேருக்கும் மாநகராட்சி சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னர் இறுதியாக பேசிய கொள்கை பரப்பு இணை செயலாளரும் தமிழ்நாடு தோல் உற்பத்தி தொழிலாளர்களின் நல வாரிய தலைவருமான நெல்லிகுப்பம் எஸ். புகழேந்தி பேசியதாவது: தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று சீரார்ந்த பணியாற்றியதற்காக அமெரிக்காவின் கெண்டரி கர்னல் விருதை பெற்று ஈராண்டு ஆட்சியிலே 100 ஆண்டு சாதனை நிகழ்த்தியிருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியுடைய தலைவர் ஆதிராவ நலக்குழுவினுடைய துணை அமைப்பாளர் அருமையண்ணன் தேவபாலாஜி அவர்களே, வரவேற்புரையாற்றி விடைபெற்றிருக்கிற தாம்பரம் கிழக்கு பகுதி செயலாளர் மாநகர மன்ற உறுப்பினர் அண்ணன் நடராஜன் அவர்களே, முன்னிலை பொறுப்புரை ஏற்றிருக்கிற கழகத்துடைய முன்னோடி செய்வர்கள் தேனுபுரி, நடராஜன், மங்களம் எம் பாபு, ரவிச்சந்திரன், சரவணன், கார்த்திக் உள்ளிட்ட கழகத்துடைய செயல்வர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வருகையிலும் இருப்பதாக இருந்த தலைவரோடு வேலை இருக்கிற காரணத்தால் தலைவரோடு ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிற இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்துடைய பொருளாளர், கழகத்துடைய மூத்த முன்னோடி அருமையண்ணன் டி.ஆர். பால் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, மழை குறைந்தாலும் விலை குறையாத தலைவர், உலகே இல்லா தலைவர், தானை தலைவர், தமிழ் இனத்தினுடைய நிரந்தர முதல்வர், அஞ்சுகத்தாய் நிரந்தர முதல்வர், மறைந்து மறையாமல் நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, நெருப்பை பற்றி முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டு பொந்திலே வைத்தேன், வெந்து தரிந்தது காடு, தனது வீரத்தில் குஞ்சென்று மூப்பொன்று உண்டோ என்று சொன்னதை போல இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அக்னி குஞ்சு கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இன்றைய சின்னவர் நாளைய மன்னவர் உதயநிதி ஸ்டாலினுடைய பணிவரிசையில் பணியாற்றக்கூடிய ஈடு இணையற்ற இளைஞரணி செயல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்று நினைத்திருக்க வந்த செந்தமொழியில் வணக்கம். முன்னாலே உட்கார்ந்து இருக்கிற மகளிர் எல்லாம் பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் பயங்கரமான புதுகுலத்தோடு உங்கள் முகத்திலே தெரிகிற உற்சாகம், இதோ ஒருவார் பேச்சாளர், இதோ ஒருவார் பேச்சாளர் சொன்னார்களே, அது நான் தான். இவர் வந்து விட்டார், சிறப்பாக பேச போகிறார். நீங்கள் ஆவலாக காத்திருக்கிறீர்கள். எப்படியும் புகழேந்தி ஒரு 2 மணி நேரம் பேசுவார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம் என்று நீங்கள் ஆவலாக இருக்கிறேன் என்று நினைத்தால் என்னை விட உலகத்திலே பைத்தியக்காரன் எவனும் இருக்க முடியாது. 3 விஷயம் இந்த கூட்டத்துக்கு தேடி வருது.
என்னன்னா மாநகர செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பான்மிகு அண்ணன் எஸ்.ஆர். ராஜா தேதி பெற்றுக் கொண்டு நடத்துறார். இரண்டாவது காலையில நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் ஜெகதர்ஜனுடைய சந்திப்பிற்கு இல்ல சென்ற பொழுது அங்கே துணை மேயர் காமராஜ் அவர்கள் இருந்தார். அவரையும் பார்த்தேன். இப்போ எனக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லை. பேசுறப்ப எத்தனை தடவை இருமல் வரும்னு என்னால சொல்ல முடியாது. இப்பவே செப்சிஸ் ஒன்று வாயில வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கையில ஒன்று வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு 2 மணி நேரம் இல்லை, ஒரு 1.25 மணி நேரம் பேச நினைச்சா நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு முடிக்கணும். அந்த ரயில் போயிடும். ஆக உனக்கும் பாதகம் இல்லை, எனக்கும் பாதகம் இல்லை. நீ என்ன நினைக்கிற? நீ பாண்டியன்ல போனா என்ன, சேரன்ல போனா என்ன, நீ ஏரோப்ளேன்ல போனா இல்ல, ஹெலிகாப்டர்ல போனா இல்ல யம தர்மம் கூட எரும மாட்டுல போனா எங்களுக்கு என்னடா இருக்குது? கொடுக்க வேண்டியதை கொடு, நாங்க போறோம். அப்புறம் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. இதுதானே உங்க கான்செப்ட். இப்போ உங்களுக்கும் பாதகம் இல்லை, எனக்கும் பாதகம் இல்லை. ஒரு வகையில டிராபிக் ஜாம், உடம்பு சரியில்லை, தொண்டை பயங்கரமான கோடிங், எனக்கு தொண்டை பயங்கரமான இருமல். 5 மணிக்கு அண்ணன் போன் பண்ணி கிளம்பியாச்சா டாக்டர் ஊசி குத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட ஏன்பா ரெடியா கேட்கிறார். எப்படியே வந்துட்டேன். ஆனா இவரை கூட்டு வருது ஒரு ஆள் அனுப்பி அவங்களும் சொதப்பி ஓரளவுக்கு ஒட்டு மொத்தமா வந்து அசம்பிள் ஆகிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். நான் அதிகமா போக மாட்டேமா. என்ன நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? உண்மையை சொல்ல பார்த்திருக்கியா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. குஷ்பு மாதிரிலாம் பேசக்கூடாது, பிச்சைக்காரத்தனமாலாம் பேசக்கூடாது. பிச்சை எடுக்கிறீங்க, அம்மா குஷ்பு தான் சொன்னாங்க 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறீங்கன்னு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். பார்த்திருக்கியா இல்லையா? இல்ல. ஆனா நீங்க பொய் சொல்றீங்க, நான் உண்மையை சொல்றேன். என்ன பார்த்திருக்கீங்க, ஆனா பார்க்கலன்னு பொய் சொல்றீங்க. எங்க பார்த்திருக்கீங்க தெரியுமா? பள்ளிக்கூடம் ஒரு சினிமா பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்க? அந்த பள்ளிக்கூடத்துல சிக்கல் வந்து தகராறு வரல. பள்ளிக்கூடத்தை கோகிலாவே நடத்தலான்னு ஒரு தீர்ப்பு சொன்னாரு நீதிபதி. அந்த நீதிபதி நான் தான். அப்ப எல்லாரும் வீட்லயே என்ன பார்த்துட்டு பார்க்கலன்னு பல பேர் போய் சொன்னா நான் எப்படி நான் உங்களை நம்பி பேசுறது? ஆனா சிரிக்கிறீங்க. எங்களுக்கு வர்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு மிகப்பெரிய பயமே இப்ப பிஜேபி நினைச்சுதான் பயமா இருக்கு. ஏன்னா அவன் அமைக்கிற கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. மரியாதைக்கு நிலகுமார், மன்னிக்கணும், சரத்குமார் என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். ஓப்பனா சொல்றேன், நிறைய வேண்டப்பட்டவர். அவர் ஐயா படி ஷூட்டிங் நான் 10 நாள் கூட இருந்தேன். நெப்போலியன் கூட சரத்குமார் கூட இருந்தேன். ஐயா பட ஷூட்டிங்கு நான் கூட இருந்தேன். நயன்தாரா அந்த படம் தான் அறிமுகம். அதுக்கப்புறம் தான் இது இந்த படம் சிவா இது சந்திரமுகி வந்துச்சு. எல்லா படம் ஷூட்டிங்கும் நான் தான் இருப்பேன். தென்காசி பட்டணம் ஷூட்டிங் 10 நாள் கூட இருந்தேன். திவான் படம் ஷூட்டிங் ஒரு 5 நாள் கூட இருந்தேன். அரசு படம் இந்த வடிவேலு மணியாட்டு வரல கோயில்ல மணியே மணியின் ஒளியே என்னடா அடிக்காம ஒரு அப்பா விட்டாரு. நான் சாதாரண ஒரு கவர்மெண்டே எப்படி அப்படின்னு போவான்ல. அந்த அரசு பட ஷூட்டிங் கூட கும்பகோணத்தில் 10 நாள் நான் கூட இருந்தேன். எனக்கு நல்ல நண்பர், ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர். அட்வைஸ் பண்ணி பேசுவார், நானும் பேசுவேன். அப்போ என்கிட்ட ஒரு வருத்தப்பட்டு பேசுறதுலாம் உண்டு. நான் மட்டும் சொல்லியிருக்கேன், திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தீங்க, திருநெல்வேலி எம்பி சீட்டு கொடுத்தாங்க. ஆனா தோத்துவீங்க. தோத்ததுக்கு அப்புறம் ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. திமுகவில் கட்சியில உழைச்ச கடைகோடி தொண்டன் இன்னைக்கு கவுன்சிலர் ஆக கூட இருந்திருக்கான். இதை விட உங்க அங்கீகாரம் வேற எதுவும் கிடையாது. இல்ல எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா சரியா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இல்ல. எம்பி பதவி கொடுத்ததே பெரிய விஷயம். காலம் வருகின்ற பொழுது கனிந்தால் நிச்சயம் நீங்கள் மத்திய அமைச்சர் ஆவீங்கன்னு நான் சொன்னேன். ஒழுங்கா இருந்தா ராதிகா சிவிக்கு எம்பி கொடுத்தல, மத்திய அமைச்சர் கொடுத்தல, அதை இந்த ஆள் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆளு விலகி ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்து, ஜெயலலிதா கிட்ட இருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அந்த கட்சியை ஆரம்பிச்சு ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு 2 சீட்டு வாங்கி ஒரு தடவை ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவுத்துறை
பேசுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரா அங்கிருந்து போய் தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு அவர் தலைவராகி ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில தென்காசி தொகுதியில ஜெயிச்சு மறுபடியும் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் நேரா போயிட்டு மறுபடியும் திருச்செந்தூர்ல நின்று அங்க நின்று தோத்து அப்புறம் கட்சியை ரொம்ப பலப்படுத்தி கூட்டணி பேசி பார்த்தார் பிஜேபி கிட்ட. இவர் வச்ச கண்டிஷன் என்னன்னா, பாருங்க, எம்பி சீட்டு 1 கூட்டணியில சரத்குமார். அவன் பிஜேபி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஏமாத்துறவெல்லாம் எங்க கிட்ட வச்சு கூடாது, 39 உனக்கு 1 எனக்கு. பிஜேபி சரத்குமார் குடி கொடுக்கல, இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதப்பா, இந்த ஏத்தி இறைக்கெல்லாம் பேசக்கூடாது, 39 உங்களுக்கு 1 எனக்கு. செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, கட்சியவே கொண்டு போய் சேர்த்துட்டார். அடுத்து இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சி போயிருக்கார் மன்சூர் அலியா. என்னடா நாடு எங்க போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. தேர்தல் எப்படி நாடாளுமன்றத்தில் நடக்கும் போது உலகத்தில் இருக்கிற மென்டல் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறான், உலகத்தில் இருக்கிற மென்டல் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய முகத்தெல்லாம் மறுத்து. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீ எவ்வளவு சீக்கிரம் முடியோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க உதவி சொல்ல ஓட்டு போடுவோம். நீ லேட் பண்ண நாங்க பூத்துக்கு லேட்டா தான் வரும் தெரியுது. ஏன்னா எங்களுக்கு அளவுக்குள்ளே லேடிஸ் தாங்க, ஆம்பளை எல்லாம் கணக்கிலே வச்சுக்க மாட்டேங்க. ஏன் வைக்க மாட்டேங்கிறியா? நான் யதார்த்தமான பேச்சாளு. அவன் ஓட்டே அவன் கையில் இருக்காது. என்கிட்ட 50 ஓட்டுக்கு தெரியுமான்னுவான், பூத்துக்கே வர மாட்டான், மட்டையை கொடுத்துருவான். 50 ஓட்டு என்கிட்டன்னுவான். அவன் நான் கணக்கில் வைக்கிறது இல்லை. லேடிஸ் கிரிய உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்கன்னு கரெக்டா சொல்லுவேன். நானும் எலெக்ஷன்ல நின்னவன் தான். பதிலாக இதே மாவட்டத்தில் எம்எல்ஏ வந்தேன். அண்ணனும் எம்எல்ஏ தான், மேயர், துணை மேயர், கவுன்சில் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணும், இவங்கெல்லாம் பதவியில் இருக்கிறாங்க, நமக்கு இந்த பதவி என்னை கிடைக்கும் தோணும். தயவு செய்து அந்த பாவத்துக்குள்ள மட்டும் வந்துடாத. வேட்பாளரா ஒருத்தர் நின்றுட்டான்னா மானம், சூடு, சொரணை, வெக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கும்பிட ஆரம்பிச்சு அவ்வளவுதான். எதுக்கு கும்பிடுற, ஏன் கும்பிடுறதே தெரியாது. ஓட்டு எங்களுக்கு போடுற அம்மா எங்களுக்கு தெரியும், கும்பிடுவோம். அடி ஜீப்ல இருந்து வாங்கிட்டு போவோம், அந்த லேடிஸ் பார்க்கும் அப்படின்னு வச்சுக்க, கன்ஃபார்ம் அந்த ஓட்டு. இன்னொரு ரகம் இருக்கும், வடக்க வைப்பேன் அது அப்படின்னு. அது என்னன்னா, அட உங்களுக்கு தான் போ. இன்னொரு ரகம் ஒண்ணு இருக்கும், அது மாரியத்தா கொடுத்தா மண்ணாரி ஒண்ணுமா, அது எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நடந்த சோகத்தை சொல்றேன். இதே மாவட்டம் இப்ப செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம், காஞ்சிபுரம் மாவட்டம் வச்சு நான் மதுராந்தகத்தை எம்எல்ஏ போட்டாச்சு. தேர்தல் பிரச்சாரம் 10 மணிக்கு முடிக்கணும்ட்டாங்க. பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் ஜீப்ல போயிருக்கிறேன். ராத்திரி மணி 11 மணி. தம்பூரிட்டியார் ஒன்றிய அவர்கள் காரில் போயிருக்கிற வில்லேஜில் ஒரு 100 மீட்டர் ஒருத்தன் உட்காந்துக்கிறான். ராத்திரி 11 மணிக்கு தம்பு என்கிட்ட ஒன்றிய சாடுது, அண்ணன் அண்ணன் இந்த அண்ணன் அண்ணாங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான ராத்திரி 11 மணி, அவனுக்கு ஒரு வணக்கம் வச்சிருந்தேன், இல்லை தப்பா போயிருந்தாங்க, ஒரு ஓட்டு மிஸ் ஆகிடக்கூடாது. இல்லை, நானும் வணக்கம் வச்சுக்கிட்டே போறேன். 11 மணிக்கு மனுஷன் உட்காந்துருக்கிறான்னு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது, அவன் மனுஷன் இல்லை, மயில் கல்லுங்க. மயில் கல்லுக்கு வணக்கம் வச்சுன்னு போறான். அது மயில் கல்லா இருந்ததால நான் தப்பிச்சேன். அவன் மட்டும் மனுஷனா இருந்திருந்தான், அவன் ஒரு 10 ஓட்டியா கிடைச்சிருப்பான். நான் உட்கார்ந்து இருக்கிற என்ன மதிக்கவே இல்லை. இதை விட ஒரு சோகம், மதுராந்தகன்ட்ட உனக்குள்ள ஓட்டு கேட்டு அறிவிப்பார். ஒரு அம்மா பார்த்தேன், அந்த அம்மா நான் இப்ப கன்ஃபார்மான ஓட்டுறேன். அந்த அம்மா ஜீப் ஓட்டுறான கை ஒரு வண்டி எடுத்தாங்க, நிறுத்தினா கன்ஃபார்மா ஒரு ஆட்டு கையை ஆட்டுது, முகமே பிரகாசமா பார்க்குது. இவ்வளவு தெளிவா பார்த்ததில்லை. நிறுத்துறான்ட்டு அந்த அம்மாவை பார்த்து நான் குனிஞ்சு கும்பிட்டேன். அது அப்படியே சிரிச்சது. குனிஞ்சு கும்பிடுறாங்க, அந்த அம்மா குனிஞ்சு கும்பிடல, சிரிச்சது. என்னடா அது, வணக்கம் வச்சப்ப வணக்கம் வச்சது,
சிரிச்சப்ப கையை ஆட்டம், கையை ஆட்டுச்சு. ரொம்ப பவ்யமா வணக்கம் வைக்கணும் குனிஞ்சு. நான் ரியாக்ஷனே இல்லையே, அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும்னு நினைச்சேன். என் பையன் பேரு ஸ்டாலின், தலைவர் பேரு தான். தளபதி சொல்லி MCC காலேஜில் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சேர்த்து விட்டவர். தளபதி CM சொல்லி இவர் தான் வந்து சேர்த்து விட்டார் MCC காலேஜில். அண்ணன் SRS தான் சேர்த்து, SR ராஜா தான் சேர்த்து விட்டார். அவன் அப்போ 10வது படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஜீப்புக்கு கிட்ட வந்தான். என் பையன் 10வது படிச்சிருந்தான். அப்போ MBA முடிச்சுட்டான். என்ன சீண்டுனான். என்னடான்னா, அது அம்மா அப்பா ஏன் பொண்டாட்டிங்க. அவன் நிக்கிறா, நான் கும்பிடுற, அவளை கும்பிட்டா, நான் கையை ஆட்டின, அவனும் கையை ஆட்டினா, நான் குனிஞ்சு கும்பிட்ட சிரிச்சா புரியல. அவளுக்கு அன்னைக்குதான் தெரியுது, மவனை இன்னைக்காவது குனிஞ்சு என்கிட்ட கும்பிடுறியாடா. என் புருஷை எலெக்ஷன் நிற்கிறான்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கா, நான் அவளை பார்த்து கும்பிடுறேன். ஏன்னா அந்த லேடிஸுடைய மனநிலையே எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா. இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் திண்டுக்கல்ல இருந்தேன். கனிமொழி அக்கா உலக மகளிர் தினத்துக்கு வந்தாங்க. கனிமொழி அக்காட்ட நான் பேசினேன், அக்கா கலைஞர் ஆட்சி சரியில்லைக்கா, தளபதி ஆட்சி சரியில்லைக்கான்னு. ஏன் என்னாச்சுன்னாங்க, என்னக்கா பண்றது, எல்லாமே லேடிஸ்க்கா கொடுக்குறீங்க. பஸ்ஸில் பிரி லேடிஸு, அந்த பிள்ளைங்க பெற்ற குழந்தைக்கு சத்துணவு, காலையில் டிஃபனு லேடிஸு, மாதம் 1000 லேடிஸு, மகளிர் உரிமை தொகை லேடிஸு, மக்களை தேடி மருத்துவம் லேடிஸு, இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க. நாங்கள் அனாதையாக நிற்கிறோம். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, இன்னும் எல்லாத்தையும் எங்களுக்கு 50% வேணுன்றாங்க. கைவிடுங்க, எல்லாத்தையும் 50% வேணுமா. நான் எதை சொல்றது எதை புரியல எனக்கு. இப்போ தளபதி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 90% வாக்குறுதி நிறைவேற்றார். பேருந்தில் இலவசம் மகளிருக்கு இருந்தார், ஆம்பளைக்கு இல்லை, பெண்களுக்கு இலவசம். பெருமையா பேசினா, திருச்சியில பேசின ஒரு அம்மா சொல்லுது, கொடுத்துட்டாங்களாம் பெரியா பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் தானே கொடுத்தாங்க, ரூட்டு பஸ்ஸில் கொடுக்கலையே. நான் திருப்பி கேட்டேன், ஏன் ஏசி பஸ்ஸில் விட்டுமா ஒன்றுன்னு கேட்டேன். நான் யதார்த்தமா கேட்டேன், ஏம்மா ரூட்டு பஸ்ஸில் விட்டா உனக்கு என்னம்மா. என் பொண்ணை நான் சென்னையில் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், ரூட்டு பஸ்ஸில் பிரியுன்னா நான் வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வருவேன். அதுக்கிட்ட சொன்னேன், கவலையே படாத, நீ திருச்சி ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி சமயபுரம் போ, அங்கே ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி பாடலூருக்கு போ, பாடலூரில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி பெரம்பலூருக்கு வா, பெரம்பலூரில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி தொழுப்பூருக்கு வா, தொழுப்பூரில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி வேப்பூருக்கு வா, வேப்பூரில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி உளுந்தூர்பேட்டைக்கு வா, உளுந்தூர்பேட்டையில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி விழுப்புரம் வா, விழுப்புரத்தில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி விக்கிரவாண்டி வா, விக்கிரவாண்டி ஒரு டவுன் பஸ் பிடிச்சி திண்டிவனம் வா, திண்டிவனம் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி மருவத்தூருக்கு வா, மருவத்தூர் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி மதுராந்தகம் வா, மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி மறைமல் நகருக்கு வா, மறைமல் நகரில் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி தாம்பரத்துக்கு வா. அப்புறம் பொண்ணு எங்க இருக்குது தேடி நீ டவுன் பஸ்லேயே போயிடு. நீ வாரம் வாரம் போய் இந்த பொண்ணை பார்க்காங்க, வாரம் முழுக்க போ. என்னங்க வாரம் முழுக்க போ. என்னங்க பாவம் பண்ணாங்க. எங்களை பார்த்து கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு பேருந்து இலவசம். காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு, ஜெயிச்சுட்டு அங்கேயும் ஃப்ரீ. 2 மாசம் முன்னாடி பத்திரிக்கை பார்க்கிறேன், இந்த ஒரு அம்மா, ஒரு இஸ்லாமிய அம்மா அந்த பஸ்ல ஏறிட்டாங்க. அவங்க மரபு பிரகாரம் இந்த துப்டா போட்டுக்கிட்டு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு ஒரு அம்மா ஏறிட்டாங்க. கண்டக்டர், அம்மா நீங்களாம் ஃப்ரீ இல்லை. கண்டக்டர் வந்து ஒரு காலத்துல டிக்கெட் வாங்கிட்டியா, டிக்கெட் வாங்கிட்டியா, யாரதுன்னுவான் கண்டக்டர் ஒரு காலத்துல. இப்போ வாங்க, எங்க போறீங்க, கண்டக்டர் எங்க இறங்க போறீங்க, அவங்க எல்லாம் ஸ்டேஜில் எழுதணும், எத்தனை பேர் ஏறுறாங்க எத்தனை பேர் இறங்குறாங்கன்னு. இது நம்ம அக்கா, நாங்க எங்க வேணாலும் இறங்குவோம், உனக்கு என்ன இது, இப்படி போகுது. இதுல ஒரு அம்மா படுதா போட்டுன்னு ஏறிக்குது. இவன் கண்டக்டர், அம்மா எங்க இறங்க போறீங்க, அந்த அம்மா படுதா போட்ட அம்மா, சரி அடுத்த ஸ்டாப்ல இறங்க போலக்கு, அப்புறம் சைலண்டா இருந்தாங்க. 2 ஸ்டாப் தாண்டி இருக்கு. மறுபடியும் அந்த அம்மா பார்த்து இவன் நோட் பண்ணணும் எத்தனை சீட்டு எங்க ஏறிச்சு இறங்கிச்சுன்னு. எங்கம்மா இறங்க போற, இவனுக்கு என்ன ஒரு பேச தெரியாதா,
ஊமையா திடீர்னு போய் அது முஸ்லீம் அம்மா துப்புட்டாவை தூக்கி பார்த்துட்டான்னு வச்சு முகத்தை. இந்த கௌதமி படத்தை வெண்ணிராமூர்த்தி ஒருத்தவங்க தூக்கி பார்த்துருவான், கவுண்டமொழி ஓட்டுவான் ரோட்ல, பார்த்துட்டான். வெண்ணிராமூர்த்தி பார்க்கலன்ற மாதிரி துப்டாவை தூக்கி முகத்தை பார்த்துட்டா, எங்க பார்த்துட்டான்னு சத்தம் வரணும்னு எங்கலாமா போறேன். இவன் துணிஞ்சி போய் துப்புட்டாவை தூக்கணும், ஆம்பளை உட்காந்து என்னடா இந்த கோலம், பெண்களுக்கு தாங்க ஃப்ரீ, ஆம்பளைக்கு இல்லைன்ட்டாங்க. அண்ணன் நம்ம ஆளு ஒரு 50 பேருக்கு மருந்தா வாங்கி கொடுத்தாங்க. தலைவர் பேரை சொல்லி இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லி நம்ம ஆளுங்க 10 பேர் பிஸ்ல போட்டு இல்ல. இப்ப தாய்மார்கள் தான் பிரியா பண்ணா, நம்ம எல்லாம் பிரியா போகக்கூடாதா கொடுத்துட்டோம். குழந்தைகளுக்கு காலை டிஃபன் ஓகே கொடுத்தாச்சு. பெண்கள் கல்லூரியில போக படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. ஆம்பளைக்கு இல்லைன்னு இருந்துச்சு, அதையும் தளபதி பட்ஜெட்ல அறிவிச்சுட்டாங்க. மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்துட்டார். எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து மகளிருக்கு சம உரிமை கொடுத்து கிட்டத்தட்ட 20 மேயர்ல 10 மேயர் இன்னைக்கு 11 எங்க சூழ்நிலை அப்படி. நீங்க மேயர், பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஓனர், துணை மேயர் நம்ம தம்பண்ணாச்சு. எப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டம் பேச வந்தப்போவே, எப்போ 96ல சொல்றேன், என்னடா பணப்புழக்கங்கள் திமுக ஆட்சியை சொல்றீங்க, நான் வருஷத்துக்கு 100 கோடி டர்ன் ஓவர் பண்றான்னு மேடையில அன்னைக்கு பேசுறோம். ஐடி ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காது, நீங்க கரெக்டா கணக்காட்டால் அங்கதான் போய் ஒண்ணு வெட்டால். அப்புறம் என்ன, அப்ப காலையில தான் விசாரிச்சுட்டு ஒரு ஆள் கிட்ட, யாரு காந்தி சேமன்ல தான் உட்கார்ந்தாரு, அவருக்கு தெரியும். என்ன நம்ம ஆள் வீட்டுல வந்தாங்கன்னு ஏதாவது எடுத்தாலும் கேட்டேன். அவர் தெளிவா சொன்னாரு, நம்ம ஆளை பத்தி தெரியாது ஜெகத்தன்ன. அவர் என்ன 100 ரூபாய் வருமானம் வந்து 1000 ரூபாய் கணக்கு வச்சிருப்பாரு, அந்த 10 தான் எடுத்து போய் பண்ணுவோம். அப்ப அது அவருக்கு எனக்கு அப்படி போட்டோம். இப்படி எல்லாம் இருந்து மகளிர் 11 பேர் மேயர், ஊருக்கு கவுன்சிலர் லேடிஸ், சேர்மன் லேடிஸ், ஊராட்சி மன்ற தலைவர் லேடிஸ். அது மேடையில உட்காந்துக்கிட்டு, நான் தப்பா சொல்லல, புருஷன் பவ்யமா கீழே நிற்கிறான். எங்க நிலைமை அதுதான். நாங்க எங்க போய் சொல்றது? மகளிருக்கு இவ்வளவு உரிமையெல்லாம் கொடுத்துட்டு, எவ்வளவோ சலுகைகளை கொடுத்துட்டு தளபதி அறிவார்த்த பார்க்க போனோம். நான் எம்எல்ஏவுக்கு எம்எல்ஏ இருந்தேன், இப்ப எம்எல்ஏ இல்ல, வாரிய தலைவர், பேச்சாளருக்கு பேச்சாளர். தளபதி பார்த்து கேட்டார், என்னையா நம்ம ஆட்சியை பத்தி மக்கள் எல்லாம் என்னையா பேசிக்கிறாங்க. இத தளபதி இந்த மகளிர் படிக்க 1000 ரூபாய் கொடுத்தார, +2 வரைக்கும் படிச்சது கவர்மெண்ட் காலேஜில் படிச்சதுன்னா ஒரு பெண்ணுக்கு பஸ்ல ஃப்ரீ, மாசம் 1000 ரூபாய் ஃப்ரீ. ஒரு பிகாம் பிஎஸ்சி ஒரு பிஏ படிச்சா யூஜி 36 மாசம் வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 36,000 ஃப்ரீ. ஒரு பிஜி படிச்சா எம்ஏ எம்காம் எம்எஸ்சி படிச்சா அது ஒரு 2 வருஷம் 24,000 ரூபாய். ஆக 60,000 ரூபாய் ஃப்ரீ என்று கொடுத்து தளபதி மு க ஸ்டாலின் பெண்களுடைய கல்வித்திறனை உயர்த்துவது எல்லாத்தையும் பண்ணிட்டார். தளபதி பார்த்தார், நம்ம ஆட்சியை பத்தி மக்கள் மத்தியில் என்ன பேசினார். நான் தளபதி கிட்ட வெக்கத்தை விட்டு சொன்னேன், எனக்கு பிளஸும் வாங்கிதான் மைனஸும் வாங்கிதான், அது அண்ணனுக்கு தெரியும். சொன்ன அண்ணன், மக்கள்லாம் மகளிர்லாம் நம்ம மேல அதிருப்தியில இருக்கிறாங்க. அண்ணன் என்ன வெளியெல்லாம் போறப்ப நான் கருப்பு சோப்பு வேட்டி கட்டியே போறதில்லை, பேங்க்ல தான் போறது. ஏன்னார், மகளிர்லாம் நம்மளை எதிரி மாதிரி பாக்குதுன்னு என்னார். ஏன் எதிரி மாதிரி பாக்குதுன்னு கேட்டார். பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் கொடுத்தோமா எதிரி மாதிரி பாக்குது. ஆமாங்க. பெண்களுக்கு கல்விக்கு 1000 கொடுத்தோமா கேவலமா பாக்குது. ஆமாங்க. குழந்தைக்கு சொல்லாத திட்டம் காலை சிற்றுண்டி உணவு அதை கொடுத்தோமா நம்மளை கேவலமா பாக்குது. ஆமாங்க. என்னதாயா பண்றது என்னன்னு தெரியல. நாங்களும் ஜனங்கிட்ட பார்த்து என்னமான்னா, நம்ம லேடிஸ் நம்ம கிட்ட எல்லாம் கொடுப்பீங்க, சரி அது எப்ப கொடுப்பீங்க, அதுன்னா எதுமா, அதுதாங்க அது, அதுன்னா எது, அட இது கூட தெரியாதா, அது எப்ப கொடுப்பீங்க, அட எதுமா, மாசம் 1000 அதை எப்ப கொடுப்ப அப்படின்னு கேக்குதுன்னு லேடிஸ் யாரு பார்த்தாலும். நான் கேட்டேன்,
தளபதி நான் என்கிட்ட கேட்ட லேடிஸை கேட்டேன், மாசம் 1000 என்ன கேட்குறீங்க நாங்க பத்தி, வருஷத்துக்கு 5 லட்சம் போடுறேன் நான் இந்த அடி வச்சு ஒரு மோடி ஒருத்தன், அவனை போய் கேட்டியா? கேட்கலைங்க, பார்த்து கேட்கறப்போ தளபதி சொன்னார் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர்களுக்கு உதவி இல்ல உரிமை தொகை என்ற 1000 வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் வாங்குகிறார்கள். 1,16,00,000 மகளிர் வாங்குகிறார்கள். நான் இந்த கூட்டத்தில் பார்த்து கேட்கிறேன், நான் யதார்த்தமா பேசக்கூடிய ஆளு. 1000 ரூபாய் வர்றவங்க அமைதியா உட்காரு, எனக்கு வரலன்றவங்க மட்டும் கை தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 ஒரு 25 பேருமா? அதெல்லாம் பின்னாடி காட்டுறாங்க பாருங்க, உதவி சொல்ற காட்டுற மாதிரி காட்டுறாங்க பாருங்க. அது அதெல்லாம் என்ன பண்ணு, எனக்கு 1000 வரல, எனக்கு 1000, உங்க அம்மாவுக்கு 1000 தருவாங்க, உங்களுக்கு 1000 தருவாங்களா? என்னங்க கையாட்டுல நான் கண்டுபிடிச்சிருவேன் நானு. இது ஒரே வீட்டுல 1000 ரூபாய் தருவாங்களா? ரேஷன் கார்டுல 2 பேர் இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவி தாங்க இருக்க முடியும். நான் என் குடும்பத்துக்கு நாம பாவப்பட்டவனா இருக்கு, என்ன கருமத்தை பண்ணணும்? வீட்டுக்கு கூட்டம் பேச போறேன், என் பொண்டாட்டி முடிக்கி நிக்கிறா. என்னன்றா ஊருக்கெல்லாம் 1000, எனக்கு கிடைக்கலன்னா என் பொண்டாட்டி. ஏன் என்ன கட்சியில பேச்சாளர் டவுசர் போட்ட காலத்து பேசுற, கல்யாணத்தை நடத்துறதுக்கு சாமானியமான ஒன்ன நம்பி நான் கல்யாணம் பண்ண, முதலமைச்சரா கலைஞர் வந்து நமக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, ஊருக்கே வந்தாரு. அவரு ஒன்ன பத்தி பேசுற பேச்சு முத்துக்குறியில கல்யாண பேச்சே இருக்குது. உள்ள ஒன்னே ஒண்ணு பேச அதையும் தளபதி பேரை வச்சிருக்கிற. ஆனா இது நியாயமா? என்னன்னு ஊர் ஊரா போற கட்சின்னு கூட்டம் பேசுற, கல்யாணம் நாள்ல இருந்து வீட்டுல இருந்தனால வர கட்சிக்காரன கூட இருந்த நாள் தான் அதிகம். உன் பொண்டாட்டி எனக்கு 1000 ரூபாய் இல்லைன்னு தளபதி, நான் எப்படிங்க திமுக ஓட்டு போடுவோம்? என் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்டேன், ஏன் இப்படி சொல்றேன்? அவ கேட்டா பக்கத்து வீட்டு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். எழுத்து வீட்டு கிடைக்குமா? கன்ஃபார்மா கிடைக்கும். அந்த கார்னர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா? அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறப்ப எனக்கு மட்டும் ஏன் கிடைக்காது? நான் என்ன பாவம் பண்றேன்னு கேட்டேன். அப்பதான் நான் திருப்பி கேட்டேன், நீ என்ன வேலை பார்க்கணும்னு கேட்டேன். என் பொண்டாட்டி சொன்னா, நான் டீச்சரா இருக்கிறேன்னா. எவ்வளவு சம்பளம் கேட்டேன். இந்த அரசு ஊழியர்கள் அகவலைப்படி 4000 ரூபாய் 4% ஏற்றிருக்கும்ல. இப்ப அரசு ஊழியர்லாம் கோச்சிக்க முடியாது, ஏற்றியாச்சு. அரசு ஊழியர் யாரா இருந்தாலும் அண்ணன் சம்பளம் எவ்வளவு வாங்க, குடிப்பு போக ஒரு 30 வாங்குறாங்க. குடிப்புன்னு வார்த்தை சேர்ப்பாங்க. நீ 10 லட்சம் லோன் போட்டு கடன் வாங்கியிருப்பதெல்லாம் கணக்கு இல்லை. என் பொண்டாட்டி கேட்டேன், என்ன வேலை செய்யறேன்? டீச்சர் வேலை. அன்னைக்குதான் கேட்டேன், உனக்கு எவ்வளவு சம்பளம்? என் பொண்டாட்டி அதிக சொல்ல, குடிப்பு போக 50,000 வாங்குறேன் என் பொண்டாட்டி, குடிப்பு போவ. அப்ப என் பொண்டாட்டி சொன்னேன், உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது வழியை நான் பண்றேன். ஐயோ அதுக்காக தானே நான் போராட்டுகிறேன். அப்பா ஆளுங்கட்சி பவரை பயன்படுத்தி எனக்கு அந்த 1000 வாங்கி கொடுக்கல, கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லலாம், உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு. அப்பதான் என் பொண்டாட்டி கேட்டா, 1000 ரூபாய்க்கு 50,000 சம்பளத்தை நான் விட்டணுமான்னு. நான் என்ன கேட்கறேன்னா, ஏங்க வாழ்க்கையில அடித்தட்டு மக்கள் நடுத்தட்டு மக்கள் நம்ம குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா, இது சாமானிய மக்களுக்காக கொடுக்குறோம். கிராமத்துல பண்ணையார் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த பண்ணையார் கிட்ட 10 பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யறவனுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம் குடும்ப உதவித்தொகை. அந்த பண்ணையார் குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா? என்னென்ன கொடுக்க முடியுமா? அதை விடுங்க, பசியில பட்டியல வாடக்கூடியவனுக்கு ஒரு சாம்பார் சாதமோ தயிர் சோதமோ கொடுக்குறோம் பசி சொட்டு. ஆனா 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன், எனக்கு அந்த சாம்பார் சோறு போடுன்றது எந்த விதத்துல என்னம்மா புரியுதா? அங்க தளபதியை பொறுத்தவரை சாதாரணமான சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுக்காக இப்படிப்பட்ட திட்டங்களை மகளிருக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா எங்க அக்கா குஷ்பு சொல்லிட்டு, நீங்க பிச்சை போறீங்கன்னு இன்னைக்கு வேற பயமா இருக்குது. நம்ம ஏதாவது பேசினா இல்லங்க வீராசாமி 3 பேர் தூக்கி பிடிச்சி நிக்கிறாங்க, எப்ப மாட்டுவான்டா இவன் சிக்கிட்டான்டா அடிமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யூடியூப் சேனல் தான் நிக்குது. செய்தி சாதிக்க போட்டு அவன் குஷ்பை பத்தி ஏதோ பேசி அவன் ஏடா கூடமாயி அவனை நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான். நான் அவனை பார்த்தான் சொன்னேன், டேய் இது செட்டப்ல பண்ணதுடா, இது நீயும் பாய் அந்த அம்மாவும் பாய், அதுக்கு உங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை தான், நாங்க என்னடா பண்ண முடியும் கேட்டேன்.
இதை எடுத்து போட்டு என்ன கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியில பேச்சாது, கட்சிக்கு என்னங்க துரோகம் பண்ணா அந்த ஆளு. நாங்க பயப்படுறதுலாம் யாருக்கு பயப்படுறோம்? அந்த யூடியூப் சேனல் நீங்க ஏதாவது எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டு விட்டு அந்த ஆளு ஒரு 2 மாசம் ஆளுங்கட்சியில ஜெயிலுக்கு போய் இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்து 8 மாசம் வனவாசம் போய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச வந்திருக்காரு. நான் கேட்கிறேன், குஷ்பு அவர்களே, நான் உங்களை குறை சொல்லவில்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் குறை சொல்லவில்லை. அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் பேசிய வார்த்தை. நான் கேட்கிறேன், ஒரு சினிமாவில் பாக்கியராஜ் போய் ஊர் பஞ்சாயத்து நடக்கும். அந்த ஊர் பஞ்சாயத்து நடக்கிறப்போ பாக்கியராஜ் போய் நின்று கேட்பார், ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் கால் மணி நேரம் முடிச்சிடுறேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் எல்லாம் பார்த்து கேட்பார், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கல, இதுல யார் பத்தினி, பெண்கள்ல யார் பத்தினி சொல்லிடுவார். ஒருத்தன் பத்தினி நாராயணி பத்தினி, கண்ணகி பத்தினின்னுவான். இன்னும் ஒருத்தன் அவரு பத்தினி இவரு பத்தினின்னுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாக்கியராஜ் தான் சொல்லுவான், யோ பத்தினி பேர் நான் கேட்டேன்னு, கண்ணகி நீங்க, நலாயினி நீங்க, அது நீங்க, இது நீங்க, யாராவது உன் பொண்டாட்டி பேரை சொன்னீங்களாடான்னு கேட்டான். யாரு? பாக்கியராஜ் படத்துல. நான் என்ன கேட்கிறேன், இதே குஷ்பு மேடம் ஏற்கனவே பேட்டி கொடுத்தாங்க, திருமணத்துக்கு முன்னால் ஆண்களோடு தொடர்பு கொள்வதில் தவறு இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ நான் உன்னை என்ன சொல்றது? ஊர் முழுக்க கேஸ் போட்டான்ல. பாவப்பட்ட எங்க ஜனங்களுக்கு நாங்க தளபதி மு.க.ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போறேன்னு சொல்லி நான் கேட்கிறேன், நீ எத்தனை கட்சிக்கு இது வரைக்கும் மாறி இருக்கிற? நீ சினிமாவிலே கதாநாயகர்களை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருப்பதை போல கட்சியிலே மாறிக்கொண்டிருக்கிற குஷ்பு அவர்களே, திமுகவில் இருந்தீங்க, எங்க கட்சியில எதுவும் கொடுக்க வாய்ப்புல கொடுத்தும் இருக்க மாட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போனீங்க, காங்கிரஸ் உட்கார்ந்து மோடி விமர்சனம் பண்ணீங்க, மயிலுக்கு பொறி போடுறாள் அரிசி போடுறாள் விளம்பர பிரியர் நீங்க அங்க இருந்தீங்க. அதுக்கப்புறம் பிஜேபி போறீங்க. இன்னும் எத்தனை கட்சி தான் போக போற? நீ இன்னும் எத்தனை கட்சி தான் போக போற? ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை மகளிர் ஆணைய தலைவியாக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் பிஜேபி கட்சியில சேர்ந்து 1000 ரூபாய் கொடுத்து பிச்சை போடுவதால் மகளிர் திமுகவுக்கு ஓட்டு போடுவார் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று பேசுகிறார் என்றால் எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர், எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? நான் இன்னும் கேட்கிறேன், ஆளக்கூடிய பிரதமர் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அருமை தாய்மார்களே, நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பெரிய சாதனையை சொல்ல விரும்பவில்லை. திமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியிலே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது டீசல் விலை 40 ரூபாய், பெட்ரோல் விலை 55 ரூபாய்க்குள்ள. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 ரூபாய் டீசல், பெட்ரோல் 50 ரூபாய். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் டீசல் விலை 96 ரூபாய், பெட்ரோல் விலை 106 ரூபாய். இந்த 10 ஆண்டுகளிலே விலைவாசி உயர்ந்திருக்கிறது. யாருக்கு பொறுப்பு? 400 ரூபாய் சிலிண்டர் இன்றைக்கு எவ்வளவு விற்குதுமா? சிலிண்டர் எவ்வளவு? 1100 ஏண்டா? நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா, நாங்க 1000 ரூபாய் மகளிர் தொகை கொடுத்தா, நீ அந்த சிலிண்டர்ல 1000 ரூபாய் வைக்கிற எப்படி நியாயம்? விலைவாசி உயர்த்தியது யார்? ஜாதி மத பாகுபாடு வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சனாதானத்தை பற்றி பேசினார் எங்கள் கட்சியுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவர் மேல வழக்கு போட்டீங்கள. நான் இப்ப சனாதானத்தை பத்தி பெருசா கான்ட்ரவர்சியா எதுவும் பேசல. நான் சாதாரணமா சாமானியமா பேசுறேன். சனாதானம்னா என்ன? இந்து மதத்துக்கு நாங்கள் எதிரி கிடையாது. மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிற நெல்லிக்கு புகழேந்தி நான் கடவுளை வணங்குபவன், நான் சாமி கும்பிடுறேன், கருத்து வேறுபாடு இல்ல, சாமி கும்பிடுறேன். ஒன்னும் சொல்லட்டுமா? சபரிமலைக்கு குருசாமிகள் போனதை விட அதிக நேரம் போனது நானும் சேகர் பாபா தான். மேடைக்கு இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சாச்சு. சபரிமலையில தமிழ் மாசம் நாளைக்கு 1, இன்னைக்கு சாயங்காலம் திறந்தாச்சு. நடை என்னைக்கு சாத்துறாங்க? 25ஆம் தேதி சாத்துறாங்க. நான் ஆன்லைன் புக்கிங் 17 இருக்கிறேன். 17ஆம் தேதி இப்ப சக்கரபாணியில பேசினார்ல, அங்க போயிட்டு 14, 15, 16 அவர்கிட்ட கூட்டத்தை முடிச்சுட்டு 17 எம்பெருமான் சபரிமலை ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு தான் வரப்போறேன். நான் சாமிக்கு எதிரியா ஓப்பனா சொல்லி என்ன இந்த பிஜேபி காரனை பார்த்து கேட்கிறேன், எங்களை ஊர் ஊரா போய் இந்து மதத்துக்கு எதிரி,
கடவுளை கும்பிடுத்தி விட்டார்கள் என்றான். சரிடா, நாங்க சாமியே கும்பிடுறோம்னு வச்சுக்க, திராவிட இயக்கம் நீங்கள் சாமி கும்பிடலாமான்றான். என்னதான்னா நாங்க பண்ண சொல்றேன், சனாதனம்னா ஒண்ணும் கிடையாதுமா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வெளிப்படையா சொல்லிடுறேன், சனாதனம்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம், நானும் சாமி கும்பிடுறோம், நீங்களும் சாமி கும்பிடுறீங்க. ஊருக்குள்ள சாமி இருக்கும். ஊருக்குள்ள யார்? விநாயகர், சிவன், பார்த்தசாரதி, பெருமாள், கிருஷ்ணர், முருகர், விநாயகர், கும்பலசாமியில லட்சுமி, சரஸ்வதி, கஜலட்சுமி, மாங்காடு காமாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, மதுரை மீனாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை. நான் இதெல்லாம் கும்பிடுற சாமி தான். காசி விசாலாட்சி, இதெல்லாம் நாங்க கும்பிடுற சாமி தான். ஆனா நான் சாமிக்கு எதிரி இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இந்த சாமி இல்ல யாரு? பார்வர்டு கேஸ்ட். நமக்குன்னு குலதெய்வம் ஒண்ணு வச்சிருப்போம். அந்த 10 நிமிஷம் டைம், இவ்வளவு நேரம் உட்கார்ந்த 10 நிமிஷம் எந்திரிச்சே கேமராவில பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் இது வராது, நாளைக்கு தர முடியாது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. கொடுத்தா நாங்களும் மாட்டிக்குவோம், நீங்களும் மாட்டிக்குவீங்க. தளபதி பிறந்த நாள் கொடுக்கிற அன்பளிப்பு. ஊருக்குள்ள ஒரு சாமி, ஊருக்கு வெளியில ஒரு சாமி வச்சிருக்கான். ஊருக்கு வெளியில என்னடா சாமின்னா, முனியாண்டி, ஐயனாரப்பன், காத்தவராயன், சொரிமுத்து ஐயனாரு, தொடலமாண்டி, முனீஸ்வரன், என் குலதெய்வம் முனீஸ்வரன், காவாடராயன், அப்புறம் முண்டகண்ணி அம்மன், இதெல்லாம் ஊருக்கு வெளியில அப்படி வச்சிருப்பான் குலதெய்வம்னு. இதுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திருவிழா, இந்த பொங்க வைக்கிறது. ஊருக்குள்ள இருக்கிற சாமி பாத்தீங்கன்னா மேக்சிமம் எந்த சாமிக்குமே மீச இருக்காது. ஆனா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு மட்டும் மீச இருக்கும். ஏன் இருக்குன்னா, அவர் போருக்கு போனார். என்னது? போருக்கு போனாரு. ஏங்க இவ்வளவு காலையில் ஒரு பணம் கொடுத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஐயா கிட்ட சங்கர கோயிலுக்கு போன மாசம் கூட்டம் பேச, தென்காசி சங்கர கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன். அங்க சங்கர கோயில் போனதான் ஒரு சம்பவமே தெரிஞ்சுது. நம்ம அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் இருக்கிறார், ஆண் பாதி பெண் பாதி இருக்கிறார். ஆனா சங்கர கோயில்ல என்ன அதிசயம், நான் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க வந்து கோமதி அம்மன் சாமி இருக்கு, சங்கர நாராயணன் சாமி இருக்கிறார். சிவன் பாதி பெருமாள் பாதி, சங்கர நாராயணன். பார்த்தேன், உன்னை பிடிச்சிட்டு வந்து ஐயா கிட்ட காலையில் கொடுத்துருக்க போட்டோ எடுத்து வந்து பிரேம் பண்ணியே கொடுத்த. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பக்தியில இருக்குண்டா நானு. அங்க பாடுறேன், இங்க பார், காமராஜன் குங்குமாவில ஏறினதுக்கு அவர் ஒரு காரணம் தான். பெண்கள் வைக்க வேண்டிய கும்பலத்தை அவ்வளவு வாங்கி கும்பல பூசி வச்சிருக்கிறார்களா? ஒரு நாளுக்கு எத்தனை கோடி கேட்டுவார். நாங்கெல்லாம் சாமிக்கு எதிரியாடா? இது ஊருக்குள்ள இருக்க சாமிக்கு மீச கிடையாது. ஊருக்கு வெளியே நம்ம சாமி இருக்குல்ல, முனீஸ்வரன், காத்தவராயன் சொல்ல மாட்டேன், இதுக்கெல்லாம் பெரிய கெட்டா மீச, சந்தன கட்ட வீரப்ப மாதிரி கொடுத்து வையி, பயமுறுத்தாத வையி. ஒரு 10 நிமிஷம் பொறு, படையெடுத்து வந்துடும் மக்கள். 10 நிமிஷம் பொறு. நம்ம சாமி பாத்தீங்கன்னா பெரிய சந்தன கட்ட வீரப்ப மாதிரி மீச கொடுத்து, ஊருக்குள்ள இருக்கிற சாமி சங்குடு சக்கரம் ஏந்தி ஒரு அப்படியே ஒரு அம்போட வேலோட இருக்கலாம். நம்ம சாமி அப்படி இல்ல, பெரிய அருவா ஒண்ணு கொடுத்து 2 போலீஸ் 2 எஸ்கார்டு போட்டு என்ன அமைச்சர் பதவி ஏற்றுற மாதிரி இருக்கும். நம்ம கோயில்ல சாமி கும்பிட்டு, முருகர் கோயில்ல, விநாயகர் கோயில்ல, சிவன் கோயில்ல, பெருமாள் கோயில்ல சாமி கும்பிடுறோம். நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நம்மளை சொல்லக்கூடிய சனாதானம் என்று சொல்லக்கூடிய ஜாதி யாராவது முனீஸ்வரன் கோயில்ல, ஐயனார் கோயில்ல சாமி கும்பிட்டு பார்த்திருக்கியா? சாமி கும்பிட்டு பார்த்திருக்கியாமா? நம்ம கோயில்ல என்ன, அந்த கோயில்ல என்ன படிப்போம்? பெருமாள் கோயில அங்க அவள் வீட்டு அம்மா எல்லாம் போனாங்கன்னா ஐயர்வாள் என்ன பண்ணுவார்? நெல்லுங்கோ பிரசாதம் படை ஆயிட்டு நைவேத்தியம் பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கோம், வாங்கிட்டு போங்கோ. சக்கரை பொங்கல், புளியோதரை, குண்டல், சுண்டல், கொழுக்கட்டை, அவியல், துவையல், பொரியல், இதெல்லாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிருக்கோம். இருக்கும் பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க. இது அந்த கோயில்ல. நம்ம கோயில்ல என்னடா படைக்கிறான்னா சாராயம், கல்லு, சுட்ட கருவாடு, கறிக்குழம்பு, சுருட்டு. ஏன்னா மேட்ச் பாஸ் இல்லாம அலையக்கூடாது சாமின்னு அது வேற கொளுத்தி வச்சு அங்க பூஜை பண்றது யாருன்னா நம்ம ஆள்லே ஒரு ஆள் செலக்ட் பண்ணி பூசாரின்னு வச்சிருப்போம்.
என்னைக்காவது அவள் நம்ம கோயில்ல நம்ம போறலடா, நம்ம போறல, பார்த்தசாரி கோயிலுக்கு போறோம், பெருமாள் கோயிலுக்கு போறோம், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறோம். ஏன் நீ என்னைக்கா முனியாண்டி கோயிலுக்கு வந்திருக்கியா? நீ பாரு திருவள்ளிக்கு இல்ல, எங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அக்ரஹாரத்தில் வாழக்கூடிய ஐயர்களுக்கெல்லாம் குடியிருப்பு வீட்டை கட்டி கொடுத்து திறந்து வைத்தாங்கன்னாக்கா நாங்க சனாதானத்துக்கு எதிரியாடா? நாங்க சனாதானத்துக்கு எதிரியா? ஆக நாங்க சாமி கும்பிட வரவே, எங்க கோயில நீ சாமி கும்பிட வரியா? வரமாட்டேன்ற. சாமி கும்பிடவே வரலன்னா எங்க கோயில்ல யாரு பூஜை பண்றது? எங்க ஆள்லயே ஒரு ஆள் செலக்ட் பண்ணி பூசாரின்னு வச்சிருப்போம். கண்ட கறியை சாப்பிடுவார், கட்டையை கழுவ மாட்டார், ஆனால் அவர் தான் சாமி ஆடுவார். கோயிலுக்குள்ள பாருங்க, அவர் சாமியா இருப்பார், ஐயர்வார் சின்ன மணி ஆட்டுவார். ஆரத்தி எடுத்துக்கோங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க, பாருங்க அவதார குணத்தை பாருங்க. நம்மால் தொட்டு தொட்டு தப்புன்னு சொல்ல, நானும் கும்பிடுறேன். கும்பிட்டு உடனே பாக்கெட்ல வர்றப்போ ஒரு 20 ஒரு 50 100 போட்ட உடனே எவனாவது ஒரு நம்மால் ஒரு மாலை ஒண்ணு போட்டிருப்பான். அந்த மாலை அவர் போட்ட உடனே நமக்கு பெருமாளுக்கு போட்ட மாலையை போட்டாச்சு குளிஞ்சு வெளியே வந்துடும். தட்டுல 100 ரூபா 50 ரூபா போடுறோம். அதே கோயிலுக்கு வெளியில பெரிய மணி ஒண்ணு கட்டிருக்குது. அவள் யாராவது அந்த மணியை ஆட்டுறான் ஐயா, அதை நம்ம ஆதாயா குடிச்சு ஆட்டுறான். பெரிய மணி கிட்டாங்க. சின்ன மணி ஆட்டுறது ஈஸியான வேலை. அந்த தட்டுல 50 ரூபா 100 ரூபா போறிய, பெரிய மணி ஆட்டுறானா அவனுக்கு என்னைக்காவது ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலான்னு. அது நம்ம ஆளு. நான் என்ன சொல்றேன், நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம அக்கா சாமி வந்துச்சுன்னா அன்னைக்குதான் புருஷனை பார்த்து பார்க்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கும். அடே பாலகா ஆத்தா, இது எந்த அக்ரகாரத்து மாமி யாராவது சாமி வந்து ஆடுதாயா? சாமி வந்த மாதிரி ஆடுறா ஒருத்தி யாரு? அது யாரு? நிர்மலாட்சி சீதாராமனா? நீங்க அவ சொல்றா பார்லிமெண்ட்ல, நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, நான் பூண்டு சாப்பிடுவதில்லை. நீ பூண்டை நக்கறன்னா நாங்க நக்க கூடாதா? நீ வெங்காயம் சாப்பிடலாம், நாங்க வெங்காயம் தூக்கி வைக்க கூடாதா? நீ வெங்காயம் ஏன் சாப்பிடல, பூண்டு ஏன் சாப்பிடல, வேற மாதிரி போயிடும். பஞ்சாயத்து வேற மாதிரி போயிடும். சாப்பிடலன்ற நாம நம்ம கோயில சாமி ஆடுறோம். இதுதாங்க நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் ஒண்ணு. அதுதான் சனாதானா? இவ்வளவு பேசுறீங்க மோடி, நீ ராமருக்கு கோயில் கட்டினீங்க, நீ திறந்த கோயிலுக்கு பல மடாதிபதி வரமாட்டேன்னு தான் தெரியுமா? ஏன்னா நீ பிறப்பால் பிராமணன் அல்ல, நீ நடத்தக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன்னு பல மடாதிபதி சொன்னாங்கல்ல. நான் கேட்கிறேன், உனக்கு சேர்த்துதான் நாங்க போராடுறோம், உனக்கு சேர்த்துதான் நாங்க போராடுறோம். நான் இன்னும் கேட்கட்டுமா, பிரதமர் மோடி அவர்களே, நம்ம மந்திரி அண்ணன் டிஆர்பி அண்ணன், அவர் கூட ஒருத்தன் ஒரு நாள் 24 மணி நேரம் இருந்து சபாஸ் உலகத்தில் உள்ள எல்லா அவார்டையும் வாங்குவார். இவர் தானா? என்ன 17-18 வயசு அனுபவிச்சேன் நான் 93 எலெக்ஷன்ல. போன கூட சொல்லிட்டே போனாரு, இவர் 93 வந்தான் பிளடி, அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னா அவர் கேட்டா சொல்லுவேன், ராஜா அண்ணா கூப்பிடுங்க, மாவட்டம் கூப்பிடுங்க, அதனால நான் வரலைங்கன்றுவேன். அதனால கம்பல்சரி கூப்பிட்டுருந்தோம், பிரச்சாரத்துக்கு வந்துடுவேன். அவர் கூட ஒரு நாள் ஒருத்தர் பேர் என்ன, அவரு பார்லிமெண்ட்ல வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்கறடா, சென்னை வெள்ளத்தகரா, தூத்துக்குடி வெள்ளத்தகரா, இதுதான் இந்த பார்லிமெண்ட்ல மக்களுடைய உரிமைக்காக பேசிக்கிட்டு இருந்தா இந்த எல்முருகன் ஏஞ்சி ஒருத்தன் அப்படிலாம் பேசாத பேசாதே, இவரு பெட்டி நான்சென்ஸ் மாதிரி பெட்டி எல்லாம் பேசல, இவர் அன்பிட் பேசுவான். நீ அன்பிட்டா, நீ மந்திரியா இருக்க நாய்கள் தான் சார். ஏன்னா சட்டமன்ற விதி இருக்குது. நாங்கெல்லாம் எம்எல்ஏ எல்லாம் போறோமே, ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு பேசுறப்போ எதிர்கட்சியில எம்எல்ஏவே எந்திரிக்க கூடாது. ஏன் எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் பேசுறப்போ மந்திரி எந்திரிச்சு கிளாஸ் பண்ணுவான், தளபதி உட்கார்ந்துருவார். இது சட்டமன்றத்துடைய மரபு. ஏய், தமிழ்நாட்டு உரிமைக்காக அவர் பேசலாம், எல்முருகன் அதெல்லாம் பேசாத. நீ தமிழ்நாடா எங்கடா? இவர் கோபத்துல இவர் அன்பிட் பேடும், நீ மந்திரி இல்லைன்றார். இதுல கிளப்பிட்டாங்க 4 பேர். அவர் தாழ்த்தப்பட்டவர், அவர் ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்டவர். அவர் போய் மாடு இப்படி பேசலாமா? டேய், வாயில தான் வந்த மாதிரி பேசுவார். ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போட்டோமா உங்ககிட்ட, என்னைக்கும் சொல்லாத உண்மைய. ராஜ்நாத் கோவிந்த் யாரியா? என் சொந்த சித்தப்பா, எங்க அப்பா கூட கூட போன தம்பிங்க.
ஆமாங்க, இருங்க, விஷயம் தெரியாம பேசுறீங்க. ராகுல் காந்தி என்ன பேசினாரு அது விட்டு இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன். இன்னும் அதிகபட்சம் 7 நிமிஷம் முடிச்சிடுறேன். கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன், நான் சொல்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க சும்மா கை தூக்கு, பேசக்கூடாது. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கணும், பேசக்கூடாது. நரேந்திர தாமோதர தாஸ் யாரு? பதில் தெரிஞ்ச கை தூக்கு. எவனோ ஒரு பையன் ஒருத்தன் பாட்டில தூக்கி தலையில வச்சு தூக்குறான், தெரியல யாருக்கும். இங்க மேடையில் யாரும் தெரிஞ்சவங்க கை தூக்கு சொல்லக்கூடாது. நரேந்திர தாமோதர தாஸ் யாரு? ஒருத்தருக்கு தெரியுது, எங்க எம்எல்ஏவுக்கே தெரியல. என்ன பண்றது, விவரம் இல்லாம இருக்கிறாரு. இருங்க, இப்ப நான் கேட்கிறேன், மோடின்னா யாரு சொல்லுமா? மோடின்னா யாரு? ஏமா அவன் பேரு நரேந்திர தாமோதர தாசுமா. மோடின்றது ஜாதி பேருமா. இத நாங்க சொல்லல. ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் நிரவ் மோடி, லலித் மோடி கோடிக்கணக்கில் பொள்ளாச்சியில் வெள்ளாடி போயிட்டாருவோ. நரேந்திர மோடி மோடின்னு பேர் வச்சவன்லாம் கொண்டாடிக்கிறான். ஒருத்த கோர்ட்ல கேஸ் போட்டான், மோடி ஜாதியை அவமானப்படுத்திட்டார் ராகுல் காந்தி 2 வருஷம் தானே. எம்பி பதவியே போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு மறுபடியும் எம்பி இருந்திருக்காரு. ஒரு பிரதமர் நீ ஒரு ஜாதி பேரை வச்சு நீ ஏமாத்துற இந்த நாட்டுல 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், சீக்கியர், சைனவர் எல்லாம் இருக்கிற நாட்டுல நீ மோடின்னு ஒரு ஜாதி பேரை வச்சு இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கிறப்போ லலித் மோடி, நிரவ் மோடி, நரேந்திர மோடி சொந்தக்காரன் ஆகிறப்போ ராஜ்நாத் கோவிந்த் என் சித்தப்பன் ஆகக்கூடாதா? ஏங்க, என் சொந்த சித்தப்பங்க, உடன்பிறந்த சித்தப்பன். எங்க அப்பா சாவரப்ப கையை பிடிச்சுன்னு சொன்னாரு, கட்சி தாங்க நமக்கு முக்கியம். அவன் பானிபூரி விற்க நார்த் இந்தியாவுக்கு போன பிஜேபி சேர்ந்துட்டான். வாழ்வு சாவே அவன் கூட வச்சுக்கூடாது எங்க அப்பா சொன்னார். ஜனாதிபதியாய் பல தடவை என்ன கூட்டார் மாலிக்கு. நீ பிஜேபி, நான் திமுக, குடும்ப உறவா அப்படியே இருக்கலாம். எங்க அப்பா சாவு கூட நான் சொல்லல. ராஜ்நாத் கோவிந்த் என் சொந்த சித்தப்பா. திரௌபதி முர்மு யாரு? எங்க அத்தங்க. அத்தன்னா ஏதாவது தப்பா எடுத்துட்டு போறீங்க. எங்க அப்பாவுக்கு தங்கச்சி. நேரு இந்தியாவுக்கு மாமா இல்ல, மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு தாத்தா இல்ல, அண்ணல் தாத்தா இல்ல. திரௌபதி முர்மு அவங்க யாரு? பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. ஏண்டா, ராஜ்நாத் கோவிந்த், லலித், திரௌபதி முர்மு எங்க அத்தை, என் சித்தப்பன் ஜனாதிபதி பதவி முடிச்சுட்டு வெளியில போறாரு. ராஜ்நாத் கோவிந்த் வணக்கம் வச்சுனே போறாரு. அவரை பார்த்து நரேந்திர மோடி திரும்பிக்கிறோம், உன்னையேண்டா மதிக்கணும். தான் சதையாடாதாங்க. எங்க அர்த்தம் முர்மு ஜனாதிபதிடா. ஜனாதிபதியை பார்லிமெண்ட் திறக்க கூட்டிக்கிறாடா. ஏண்டா கூப்பிடணும்னா அவங்க விதவை, அதனால நல்லா இருக்காரு. எங்க அத்தை முர்முவாவது புருஷனை கல்யாணம் பண்ணி அவர் செத்ததுக்கு அப்புறம் விதவை. நீ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூடவே வாழாத வாழா வெட்டியா? நீ வாழா வெட்டி நீ போய் திறக்கலாம், விதவை எங்க அத்தை வரக்கூடாதா? மதவாதத்தை தூண்டுவதியா இவர்கள்? ஐயத்தி வெயில் கூப்பிடலையா? அதுக்கும் கூப்பிடல. என்ன பண்றது? இதெல்லாம் பேசினா ரொம்ப பேர் கேஸ் போட்டோம். எல் முருகன், லூஸ் முருகன் எவனா வாட, நான் அக்கறை காட்டு தைக்கிறேன். நான் அக்கறை காட்டு தைக்கிறேடா. நான் மதுராந்தக எம்எல்ஏடா, ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏவா வச்சுக்குமா பஞ்சாயத்தை? நீனா டிஆர் போல கேவலமா பேசுற. வா எழுமுருகாவா, நான் பேசுறேன். நீ நான் ஒண்ணுதான். எஸ்சிலே 3 பிரிவு இருக்குது. பிஎல், பிஆர், எஸ்கேன்றான். பிஎல்லாம் பல்லரு, பிஆர்னா பழையரு, எஸ்கேன்னா சக்கிலியரு. அது டீசெண்டா இன்னொரு வார்த்தை தேவேந்திர குல வேளாளர்னுவான். யார? பிஎல்ல ஆதி திராவிடர்னுவான். பிஆர் எஸ்கே சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய எஸ்கேவை அருந்ததியர்னுவான். நீ நானும் ஒண்ணுதான்டா. அக்கரகாரத்து பாப்பான்ல. உன் பாட்சாலாம் இங்க பிடிக்காது. இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் நடந்தான் பாரு நட. என் மக்கள் என் மண்ணுன்னு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் 10 நாள்ல கேரவேல செய்ய முடிச்சுட்டாங்க. பஸ்ஸிலே நடந்து முடிச்சுட்டான். எது? என் நாடு என் மக்கள்னு. நீ வா மகர, நீ வா, நான் பாத்துக்குவோம். நாங்க அதை பிடிப்போம் இதை பிடிப்போன்றதுல நீங்க எதை பிடிக்கிறதுன்னு பாக்குறோம். ஒரு கடையை திறந்து வச்சு உட்காந்துக்கிறாங்க யாரு?
அதிமுக கம்பெனி எல்லாம் வாங்கன்றானுவோ, அவன் பிஜேபி வாங்கன்றானுவோ, இவனும் மூடியாச்சுன்றானுங்க. இது என்ன கூத்து என்ன போது தெரியுத? நாட்டு மக்களை பொறுத்த மட்டில் தெளிவா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஊர்ல ஒருத்தர் திண்ணையில உட்கார்ந்தான், தெருவுல ஒருத்தர் நடந்து போனான். தெருவுல போறவனை பார்த்து திண்ணையில உட்கார்ந்தவன் கேட்டான், எங்க போயிட்டு வரேன்னு கேட்டான். தெருவுல போறவன் சொன்னா, நான் எங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா. இவன் கேட்டான், உங்க மாமனார் வீட்டுக்கு எதுக்கு போறேன்னு கேட்டான். திண்ணையில உட்கார்ந்தவன் எங்க மாமனார்ட்ட பணம் வாங்க போறான்னா. பணம் வாங்கி வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டான். நான் நிலம் வாங்க போறேன்னா. நிலம் வாங்கி என்ன பண்ண போறேன்னு கேட்டான். நான் செழிப்பா பயிர் வைக்க போறேன்னா. உடனே திண்ணையில உட்கார்ந்தவன் சொன்னா, நானும் எங்க மாமனார் வீட்டுக்கு போறேன்னா. நீ எதுக்குடா போறேன்னாங்க. நான் எங்க மாமனார்ட்ட பணம் வாங்க போறேன். நீ பணம் வாங்கி என்னடா பண்ண போற? நான் மாடு வாங்க போறேன். மாடு வாங்கி என்ன பண்ண போற? நீ செழிப்பா பயிர் வச்சுட்டு செய்ய, அதுல உன் மாட்டை விட்டு நான் மேய்க்க போறேன். இவன் நிலத்துக்காரன் கோவம் வந்துச்சு. என் நிலத்துல உன் மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டுக்காலை நான் வெட்டு வந்தான். இவனுக்கு கோவம் வந்துச்சு. என் மாட்டுக்காலை வெட்டு வரைக்கும் நான் விட்டுருவேன், நான் உன்னை சும்மான்னு. ரெண்டு பேருக்கு சண்டை வந்து சட்டையை பிடிச்சின்னு உருள்றான். நம்ம எம்எல்ஏ மாதிரி பெரிய மனுஷன் போனார். என்னடா இந்த சண்டை, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கான். என் மாட்டுக்காலை வெட்டு வந்துட்டாங்க. இவன், நீ ஏன்னா அவன் மாட்டுக்காலை வெட்டு வந்த? என் நிலத்த மாட்டை விட்டு மேற்கொண்டாங்க. அது இருக்குதுண்டா. நிலம் எங்கடா? அது இனிமே தாங்க வாங்கணும். மாடு எங்கடா? அதுவும் இனிமே தாங்க வாங்கணும். இல்லாத மாட்டுக்கு இல்லாத நிலத்துக்கு சட்டையை பிடிச்சிக்கிற மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை செல்பே எடுக்காத அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி, இந்த மண்ணில் உங்களுக்கு ஒரு துளி கூட உரிமை கிடையாது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் விரைவில் இன்னும் ஒரு மாசத்தில் நடைபெறவிருக்கின்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். நாடறிந்த வேட்பாளர், அற்புதமான வேட்பாளர், அருமையான வேட்பாளர் உதயசூரியன் தான் வேட்பாளர். அந்த உதயசூரியனுக்கு நீங்க வாக்களித்து வெற்றியினை தாருங்கள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.